அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி ஒரு பன்னீர் ஒயிட் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறங்கிறத பார்ப்போம். ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்குவோம். அதோட 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இதை சேர்த்து இதில் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு கட் பண்ண பன்னீர் சேர்த்துக்குவோம். இதில் இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுருவோம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் சூடானதும் ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, சின்னதாக 2 துண்டு பட்டை சேர்த்துக்குவோம். அடுத்ததாக சின்னதாக ஒரு ஆனியனை நைஸாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை இந்த ஆனியனை வதக்கிக்குவோம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த ஆனியன் ஃபுல்லாக வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்குவோம். ஒரு 15 கிராம் அளவுக்கு இஞ்சியை சீவி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 25 கிராம் அளவுக்கு முந்திரி, ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பச்சை வாடை மாறுற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஸ்பைசஸை வதக்கிக்குவோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த பன்னீரை இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். அடுத்ததாக நம்ம இந்த ரெடி பண்ண இதை எல்லாத்தையுமே ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்குவோம். அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் சூடானதும் நம்ம அரைச்சி எடுத்துறத இந்த எண்ணெயில் சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்குவோம். இதில் இந்த கன்சிஸ்டன்சியில் இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக விட்டுருவோம். பேஸ்ட்டு வற்றி வந்துருச்சு, நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அதே ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்குவோம். நம்ம இது வந்து முழு மிளகை மிக்சியில் க்ரஷ் பண்ணி சேர்க்குறோம். இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 3 நிமிஷம் இதில் அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணுவோம்.
இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இது மேலே லைட்டாக மல்லி இலையை நைஸாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு கஸ்தூரி மேத்தியை அது மேலே லைட்டாக பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணுவோம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிவிடுவோம். பக்கா ரெடி ஆகிடுச்சு. ஒரு அருமையான பன்னீர் ஒயிட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.